இதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேளப்பா. ஏப்பா ஏற்கனவே 2 பேரும் ஒண்ணு மண்ணா பழகினவங்க தானே. நீ கேளு. இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லப்பா. அப்ப முதல்ல மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க. என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா? அட வாய திறந்தா சொல்லுப்பா. பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுருங்க. ஏமா மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் கேக்குற மாதிரி வாய் திறந்து சொல்லு சாமி. சத்தமா சொல்லுமா. எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்னப்பா சட்டை மாத்திக்கலாம். சரி பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? இங்க பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மக. என் தங்கச்சி பிள்ளையும் என் பிள்ளை மாதிரிதான். 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். சரியா? உங்க பொண்ணு கொடுக்க சம்மதம் தானே? எல்லாருக்கும் சம்மதம் தான். மாத்திக்கணும். சும்மா மாத்திக்கங்க. நல்ல ஜோடி கொடுத்தோம். தம்பி எடுத்துக்காங்க. அண்ணி எடுத்துக்காங்க. எடுத்துக்கங்க மாப்ள. குடு. நீங்க எடுத்துக்கோங்க. அண்ணி எங்க வேம்பு ஆளையே காணோம்? கலகலன்னு சுத்திட்டே இருக்கும். இல்ல மதினி, நீதான் முதன்னு புடவை கட்டி இருக்கிறா. அது இல்லாம அங்கிட்டு இங்க நடந்துட்டு இருந்தால, அதான் அசதியா இருக்குன்னு உள்ள உட்காந்துருக்கா. ஓ அப்படியா? சரி சரி. வேம்பு, நீ யோசிக்கிறதுலாம் எனக்கு சரியா படலடி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் வாழ்க்கையே அவ்வளோதான். உடனே பிள்ளைய பெக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பிள்ளையும் புருஷனையும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இதுலயே உன் காலம் போயிடும். இனி உன் எண்ணத்தை நடக்கிறதுக்காக நான் மறி மாத்திக்கொடி. அதாண்டி நல்லது. இங்க பாருடி, உன் இஷ்டத்துக்கு இருந்த வரைக்கும் போதும். உங்க அப்பா சொல்றதை கேட்டுட்டு கல்யாணம் பண்ற வழியை பாரு.